டியர் சில்ட்ரன், இப்போ 2 மார்க்ஸில் பாருங்கள், 2 கூம்புகளுடைய ஆரங்கள் சமம்னு கொடுத்துட்டு அதனுடைய கன அளவுகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து H1:H2 கேட்குறாங்க. இப்போ ஆரம் கூம்பினுடைய கன அளவு என்ன? 1/3 πr²h. ஆரம் ஆரம் வந்து சமம்னால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்னே எழுதிக்கலாம். ஹைட் உயரங்களை வந்து H1 H2ன்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி விகிதம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வகுத்தலை எழுதிக்கலாம். பை 1/3 πr² H1 by 1/3 πr² H2. அடுத்தது 2 கொடுத்துருக்க கன அளவுகளையும் வகுத்தலை எழுதிக்கோங்க. இதை நம்ம எளிமைப்படுத்தணும். எப்படின்னா இந்த 1/3 அடிச்சிடலாம், பை அடிச்சிடலாம், r² அடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்? R1 H1:H2 மட்டும் கிடச்சிரும் இல்லையா? உயரங்களுடைய விகிதம் கிடச்சிரும். இந்த சைடில் எப்படி சுருக்கிறதுன்னு பாருங்கள். இந்த சைபர் அடிச்சிடலாம். அடுத்தது 360ம் 504ம் எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். இப்போ இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடங்கும். ஒரு தடவை 2 0. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 3 மிச்சம் 2, 20ல் 6 3 18 மிச்சம் 2, 8 3 24. சரியா? அப்போ 120/168. இது ரெண்டும் 4ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குமா? 3 சைபருக்கு நேரம் சைபர் போடணும். 3 தடவை 3 12. அடுத்தது 168 எடுத்துட்டிங்கன்னா 4 4 16, 2 8. அடுத்தது 30 42 எந்த வாய்ப்பாட்டில் அடங்கும்? 6ஆம் வாய்ப்பாட்டில் அடங்கும். 5 தடவை 7 தடவை. இப்போ ஆன்சரை வந்து இந்த மாதிரி வகுத்தில் இருக்கிறத மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? விகிதமாக எழுதிக்கணும். 5:7. உயரங்களுடைய விகிதம் 5:7. ஸோ 2 கன அளவுகளையும் நம்ம வகுத்தலாக எழுதி சுருக்கி எழுதினோம்னா நமக்கு உயரங்களுடைய விகிதம் கிடைச்சிரும்.